மேடையில் வேறு ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தலைவர்களையும் ஒருமையில் தாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே கோபம் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மேடைக்கு ஏறி அவனுடைய சட்டையை பிடித்து, என்னடா பேசுற, இப்ப பேசுடா, ஒண்டிக்கு ஒண்டி பேசி பாப்போமா என்று கேட்டார். அது மானம் உள்ளவன் செய்கின்ற செயல், சுயமரியாதை உள்ளவன் செய்கின்ற செயல். மேடையில் முருகன் படத்தை வைத்து கும்பிடவா என்று கூப்பிட்டான். மக்கள் கும்பிட வந்தார்கள். இவன் என்ன நினைக்கிறான், கும்பிடுவன் எல்லாம் அதுக்கு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறான். அங்கதான் மதுரைக்காரன் ட்விஸ்ட். மதுரைக்காரன் இல்ல, மொத்த தமிழ்நாடு அதே ட்விஸ்ட் தான். இங்க எத்தனை பேர் அத்திவரதரை பாக்குறதுக்கு போனீங்க? சும்மா கை தூக்குங்க. ஏங்க இங்கே 30,000 பேர் அத்திவரதரை பார்க்க போயிட்டு தான் வந்தாங்க. போயிட்டு வந்த உடனே எலெக்ஷன் குத்துனது உதயசூரியன். அத்திவரதர் யார், தமிழ்நாட்டின் புத்திவரதர் யார் என்பதை பகுத்தறிந்து தெரிந்து கொள்வதற்கான அறிவும் ஆற்றலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. சிதம்பரசாமி அடிகள் என்று மதுரையைச் சேர்ந்த ஒரு சாமியார் திருப்போரூருக்கு வந்து, இங்கே முருகன் குடிகொண்டிருக்கிறான், அவனுக்கு கோட்டம் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் 650 ஏக்கரை தானமாக வழங்கியது எந்த இந்துவும் அல்ல, ஆற்காடு நவாபு அந்த நிலத்தை வழங்கினார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உன்னுடைய தத்துவத்தை எரித்து பொசுக்கி, திங்கள் பொதுவானது, நிலவு பொதுவானது, வானில் இருக்கக்கூடிய மழை பொதுவானது, சூரியன் பொதுவானது, அதுபோல பொதுவானவனாக நடந்து கொள்வோன் தான் நல்ல மன்னன் என்று இலக்கணம் பாடிய, இலக்கியம் பாடிய மூத்தவர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் முஸ்லிம்களை ஜேசிபி வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாய் பேசுகிறது என்றால் அந்த நாயை என்ன செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் கீழடியில் பானை ஓடுகள் கிடைக்கின்றன. அந்த பானை ஓட்டில் குவிரன் ஆதன் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எழுத படிக்க தெரிந்தவனாக இருந்திருக்கிறான். ராணி உள்ளவனாக இருந்தால் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்தி கல்வெட்டுக்களை உன்னால் காட்ட முடியுமா? அந்த மக்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், நாங்க பழக்க வழக்கத்துக்கு ஒண்ணுன்னா சும்மா இருக்க மாட்டோம். இவனும் என்ன சொல்றான், இந்து பழக்க வழக்கம் அப்படின்னு தான் சொல்றான். அட சங்கி பயலே, மதுரைக்காரே சொல்ற பழக்க வழக்கமே வேறடா, நீ சொல்ற பழக்க வழக்கம் வேறடா. இவன் என்ன பழக்க வழக்கம் சொல்றான், கோயிலுக்குள் பார்ப்பனர் அல்லாதார் நுழையக்கூடாது, சூத்திரன் உயர் பதவிகளுக்கு வரக்கூடாது, உச்சநீதிமன்ற நீதிபதியாக தலித்து வருவது சிக்கல், உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஓபிசிக்கள் வருவதில் சிக்கல். இதுதான் அவர்கள் சொல்லுற பழக்க வழக்கம். சனாதன மாடல் என்ன செய்யும், பெண்களை அம்மணமாக்கி நிர்வாணமாக மணிப்பூர் வீதிகளில் இழுத்து வரும், அவர்களுக்கு மலர் மாலை சூட்டி அவர்களுக்கு மகுடம் தரித்து தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்களாக அவரை வளர்த்துவிடும். தலைமை கழகத்தில் என்னென்ன உட்பிரிவுகள் இருக்கிறதோ அவ்வளவுக்கும் இளைஞரணி நிர்வாகிகளையும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த தெருமுனை கூட்டங்களை நடத்துகின்ற வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் வழங்கி இருக்கிறார். அதை மிக சிறப்பாக பயன்படுத்தி இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று பேசி இருக்கிறார்கள். அதனால் அனைவரையும் வரவேற்று நான் என்னுடைய பேச்சை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த கூட்டத்தில் எனக்கு முன்னால் பேசிய இளம் பேச்சாளர் அவர்கள் மிகச் சிறப்பாக கலைஞருடைய சாதனைகளையும் அந்த சாதனைகளை எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வருகிறார் என்பதை பற்றியும் குறிப்பிட்டார். இந்த சாதனைகளுக்கெல்லாம் இப்போது ஆப்பு வைப்பதற்காக வேட்டு வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒரு சில சங்கிகள் தமிழ்நாட்டிற்குள் ஊடுருவுகிறார்கள். அந்த சங்கிகளின் ஊடுருவலுக்கு பொதுவா இப்ப டெங்குன்னு ஒரு நோய் பரவுதுன்னா அந்த நோய் எதன் மூலமாக பரவும், கொசுவின் மூலமாக பரவும் இல்லையா? டெங்கு, சிக்கன் குனியா இதெல்லாம். டைபாய்டு பரவுது அப்படின்னா தண்ணி வழியா அந்த டைபாய்டு பரவும். இப்படி கிருமிகளை கடத்துவதற்காக ஒரு ஊடகம் தேவைப்படுகிறது, ஒரு ஊடுபொருள் தேவைப்படுகிறது. அப்படி பாஜக RSS என்கின்ற விஷ கிருமிகளை, விஷ வித்துக்களை தமிழ்நாட்டிற்கு சுமந்து வருகின்ற ஒரு டெங்கு மலேரியா கொசுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சியை மாற்றி வைத்திருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழ்நாட்டில் RSS ஆல் காலூன்ற முடியாது, பாஜகவால் காலூன்ற முடியாது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, நாக்பூர் கூட்டத்திற்கும் அந்த RSS காரர்களுக்கும் பாஜக காரர்களுக்குமே நன்றாக தெரியும். அந்த கிருமி விஷத்தை இங்கே பரப்ப வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கொசு தேவைப்படுகிறது. அப்படி நேற்று மதுரையில் நடைபெற்று இருக்கக்கூடிய ஒரு மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு என்கின்ற பெயரில் மதுரையில் மாநாடு ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை பேசி இருக்கிறார்கள். ஆனால் அந்த மாநாட்டு மேடையில் ஒரு காணொளி ஒளிபரப்பப்பட்டது, ஒரு வீடியோ ஒளிபரப்பப்பட்டது. அந்த வீடியோவில் அவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்கள் என்றால், திராவிடத்தை வேட்டையாடிய இந்து முன்னணி, நாத்திக நறுகளை நறுக்கிய இந்து முன்னணி, மதமாற்ற கும்பலை விரட்டிய இந்து முன்னணி,
உணர்வுள்ள இந்துக்களை திரட்டிய இந்து முன்னணி, சரித்திரம் படைத்த இயக்கம் இந்து முன்னணி அப்படின்னு. இதையெல்லாம் பேசும்போது என்ன நடந்திருக்க வேண்டும்? ஒன்றும் இல்லை. சில காலத்திற்கு முன்பாக, இந்த ஆட்சி அமைந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாக மேடையில் வேறு ஒரு நபர் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய தலைவர்களையும் ஒருமையில் தாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். உடனே கோபம் வந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் மேடைக்கு ஏறி அவனுடைய சட்டையை பிடித்து, என்னடா பேசுற, இப்ப பேசுடா, ஒண்டிக்கு ஒண்டி பேசி பார்ப்போமா என்று கேட்டார். அது மானம் உள்ளவன் செய்கின்ற செயல், மதிப்புள்ளவன் சுயமரியாதை உள்ளவன் செய்கின்ற செயல். ஆனால் அந்த மேடையில் 6 பேர் முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜன் செல்லப்பா, ராஜேந்திர பாலாஜி, ஆர்பி உதயகுமார், அவருடைய மகன் ராஜ் சத்யன் என்று பல பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். மேடையில் வீடியோ ஓடுகிறது. திராவிடத்தை வேட்டையாட வந்த இந்து முன்னணி என்று வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். மானம் உள்ளவனாக இருந்தால் அந்த இடத்தில் ஒன்று எதிர்ப்பை பதிவு செய்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் எழுந்து போயிருக்க வேண்டும். உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள். இன்றைக்கு காலையில் அடி விழுகும்னு தெரிஞ்சிருச்சு. நேற்று நடந்த இந்த கூட்டத்தில் வேடிக்கை பார்த்துட்டு வந்ததுக்கு அடி விழும்னு தெரிந்ததற்கு பிறகு காலையில் வோடஃபோன் விளம்பரம் வந்துவிட்டது. என்னடா வோடஃபோன் விளம்பரம் வந்துருச்சேன்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. வோடஃபோன் விளம்பரத்தில் சில விஷயங்கள் வரும். அது எதுக்கு வருது, ஏன் வருதுன்னே தெரியாது. அது ஒரு செல்போன் விளம்பரம். அந்த விளம்பரத்தில் அதற்கு வேலையே இல்லை. ஒரு மனுஷனே கூட அதை எடுத்துட்டு வரலாம், ஆனால் அதுதான் வாயில் கவி கொண்டு வரும். அதுபோல இன்றைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அந்த அறிக்கையில் மேடையில் இப்படியான விஷயங்களை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. எப்படி? முந்தின நாள் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து கூறி அனுப்பிய மாநாட்டுக்கு நீ போய் உட்கார்ந்துருக்கிற இடத்துல திராவிடத்தை வேறொருப்போம்னு வீடியோ போடுறான், நீ வேடிக்கை பார்க்குற. அது சரி. அவர்களிடம் திராவிடம் என்றால் என்னவென்று கேட்டதற்கு எடப்பாடி சுட்டாரே ஒரு தோசை. நான் கூட முதல்ல இது தோசை சுடுறாருன்னு நினைச்சேன். அப்புறம் தான் சொன்னாங்க அது தோசை இல்லையா, தோசைனா இப்படி ஊத்துறதா, இப்படி ஊத்துனா அதுக்கு பேர் வரட்டியாம். அவர் வரட்டி ஊற்றி இருக்கிறார், வாழ்த்துக்கள் சொல்லி இருக்கிறார். மேடையில் இந்த வீடியோ போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. வாயை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்த்து விட்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டின் நலனை நாங்கள் பாதுகாக்கப் போகிறோம் என்று. எதற்காக சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் இந்த விஷயங்களை பேச வேண்டி இருக்கிறது என்றால், நாம் திட்டமிட்டு தமிழ்நாட்டினுடைய மக்களை முன்னேற்றுவதற்காக செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு வேலையையும் ரிவர்ஸ் செய்வதற்காக, அதை பழைய நிலைக்கு தள்ளுவதற்காக ஒரு கூட்டம் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டம் என்ன முயற்சி செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய சாதனைகளை விளக்க முடியாது. இந்த சங்கி கூட்டம் தமிழ்நாட்டை பழங்காலத்திற்கு கூட்டி செல்வதற்கு முயற்சி செய்கிறது. அந்த பழங்காலம் எப்படிப்பட்ட பழங்காலம் என்றால், பெண்கள் படிக்க விடாமல் வீட்டிற்குள் பூட்டப்பட்டிருந்த பழங்காலம், சூத்திரர்கள் நடமாடவே முடியாது என்று, தெருவுக்குள்ளேயே நுழைய முடியாது என்று ஊருக்கு வெளியே தள்ளப்பட்டிருந்த அந்த பழங்காலம், கோயிலுக்குள்ளே வருவதற்கு முயற்சி செய்தால் அவன் கால்களை வெட்டி எடுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த காலம், தமிழ்நாட்டில் ஒருவன் வேதம் படிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அவன் சூத்திரனாக இருந்தால் காதிலே ஈயத்தை காய்ச்சி ஊற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த காலம். அந்த காலத்திற்கு தமிழ்நாட்டு மக்களை திரும்பவும் கூட்டி செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்தால், அந்த மேடையில் நேற்றைக்கு உலகம் முழுக்க 230 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களாம், 200 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களாம், 120 கோடி இந்துக்கள் இருக்கிறார்களாம். அதாவது இந்தியர்களுடைய மக்கள் தொகை மொத்தமா இந்துன்னு கணக்கு போட்டான். கவுண்டை கூட்டி காட்டுறதுக்கு எல்லாமே பொய், கவுண்ட்டும் பொய். 120 கோடி பேர் இருக்கிறார்களாம். 2055 அந்த ஆட்டுக்குட்டி கணக்கிறது 2055 உலகமே இஸ்லாமிய நாடாக மாற, உலகமே இஸ்லாமிய உலகமாக மாறப்போகிறது, இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக வாழுவார்கள் என்று. ஒரு மதத்தை மனிதன் எப்போது பின்பற்றுவான்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தன் மனதுக்கு ஆறுதல் தருகின்ற மதத்தை தான் மனிதன் பின்பற்றுவான். தன் மனதுக்கு ஆறுதல் தருகின்ற கடவுளைத்தான் மனிதன் பின்பற்றுவான். நம் தமிழ்நாட்டில் முருகனுக்கு பாடப்பட்ட பாடல்கள் எல்லாவற்றையும் எடுத்து பாருங்கள். எதிலுமே கோபம் என்கின்ற வார்த்தையே இருக்காது. கோபப்பட்டு அந்த பாடல் இருக்கவே இருக்காது. வடநாட்டில் கூட பம்போலே பம்பம் போலே என்று சிவனுக்கு கையில் ஏதோ ஒன்றை ஊத கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை என்ன தெரியுமா?
அந்த கடவுள் அமைதியை போதிப்பதாகத்தான் தமிழன் வடிவமைத்து வைத்திருப்பான். அழகென்ற சொல்லுக்கு முருகா, அதுதான் பாட்டு இல்லையா? இஸ்லாமியரை கொலை செய்ய வந்த முருகா என்று தமிழன் பாடவில்லை. அழகென்ற சொல்லுக்கு முருகா என்றுதான் தமிழன் பாடினான். அந்த முருகனை வைத்து முஸ்லிம்களுக்கு எதிராக திசை திருப்ப பார்க்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை முருகன் என்பவர் கடவுள் அல்ல. அவர்களை பொறுத்தவரை முருகன் என்பவர் இவர்களுடைய கூலிப்படைக்கு கிடைத்த ஒரு ஆள். வடக்கில் எப்படி பாபருக்கு எதிராக ராமர் என்று கொண்டு வந்தானோ அதே போல தெற்கில் சிக்கந்தருக்கு எதிராக கந்தர் என்று முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பகடைக்காயாக முருகனை பயன்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சியில் அவர்கள் சொல்லுகின்ற வாதங்கள் ஒவ்வொன்றும் உண்மையாக இருக்கிறதா என்பதை எடுத்து பேச வேண்டிய தேவை வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். அதில் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், அதிமுக காரர்கள் பல பேர் அந்த மேடையில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவன் பேசுகிறான், வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஜேசிபி வைத்தியம் தரப்படுகிறது, அந்த வைத்தியம் இங்கு தரப்பட வேண்டும். அதுல ஆந்திராவிலிருந்து வந்த ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அவருக்கு பேர் பவர் ஸ்டார். ஆந்திராவில் அந்த பவர் ஸ்டாருக்கு அர்த்தம் வேற. தமிழ்நாட்டில் பவர் ஸ்டார்னு வந்துட்டாலே ஒரே அர்த்தம் தான். தமிழ்நாட்டில் அதே பவர் ஸ்டார் வந்து என்ன பேசுகிறார் என்றால், ஏன் நாங்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்துக்களின் உரிமைகளை பேசக்கூடாதா? இந்துக்கள் தங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடாதா? முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கருத்து சுதந்திரமா? தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு, இந்துக்களுக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா என்று பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். யாரும் இங்கே முருகனை பற்றி, முருகன் மாநாட்டை பற்றி, நீ நடத்தின இந்த முருகன் மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல, சக இந்துக்கள் தான். நான் மதுரையை சேர்ந்தவனாக சொல்லுகிறேன், மதுரைக்காரனுக்கு பொற்காட்சி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும். தமுக்க மைதானம் போயிருக்கீங்களோ இல்லையோ, இந்த மைதானத்தை எல்லா பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தமுக்க மைதானத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை பொருட்காட்சி நடக்கும். ஊரே திரண்டு போகும். ஊரேனா ஊரே, மாவட்டமே திரண்டு போகும். ஏன்னா அதான் பொழுதுபோக்கு. மதுரையில் என்ன இருக்கு? அங்கே கோயில் இருக்கு, தர்கா இருக்கு, இந்த ரெண்டை விட்டா விஷால் டிமால்னு ஒரு மால் இருக்கு. அதை தாண்டி அவன் எங்க போவான்? தமுக்கத்தில் பொருட்காட்சியை வேடிக்கை பார்ப்பதற்காக போவான். சென்னை தீவுத்திடலில் ஒரு பொருட்காட்சி போட்டால் கூட்டம் போகிறது இல்லையா? அதே போல மதுரையில் தமுக்கத்தில் பொருட்காட்சி போட்டால் பார்க்க போவான். இவர்கள் பொருட்காட்சியில் என்ன விற்பனை செய்வார்கள்? பொருள்களை விற்பனை செய்வார்கள். இவன் என்ன செய்கிறான்? முருகனை விற்பனை செய்கிறான். மேடையில் முருகன் படத்தை வைத்து கும்பிடவா என்று கூப்பிட்டான். மக்கள் கும்பிட வந்தார்கள். இவன் என்ன நினைக்கிறான்? கும்பிடுவன் எல்லாம் அதுக்கு ஓட்டு போட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறான். அங்கதான் மதுரைக்காரன் வைப்பான் ட்விஸ்ட். மதுரைக்காரன் இல்லை, மொத்த தமிழ்நாடு அதே ட்விஸ்ட் தான். இங்க எத்தனை பேர் அத்திவரதரை பார்க்கறதுக்கு போனீங்க? சும்மா கை தூக்குங்க. ஏங்க இங்கே 30,000 பேர் அத்திவரதரை பார்க்க போயிட்டு தான் வந்தாங்க. போயிட்டு வந்தோடனே எலெக்ஷன் குத்துனது உதயசூரியன். அத்திவரதர் யார், தமிழ்நாட்டின் புத்திவரதர் யார் என்பதை பகுத்தறிந்து தெரிந்து கொள்வதற்கான அறிவும் ஆற்றலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. அந்த ஆற்றலை தந்தவர் தமிழ்நாட்டினுடைய தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த ஆற்றலை இப்போதும் நம்மை செம்மைப்படுத்தி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த மாநாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக அவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம். தமிழ்நாட்டில் சிக்கந்தர் மலை என்னென்ன விமர்சனம்னா, திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்று பெயர் மாற்றப் போகிறார்களாம் அப்படின்னு இல்லை, பெயர் மாற்றிவிட்டார்கள். யார் மாற்றிவிட்டார்கள்? முஸ்லிம்கள் மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு பிரச்சாரம். அடுத்து திருச்செந்துறை அப்படின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தையே முஸ்லிம்கள் தங்கள் நிலம் என்று கோரிக்கை வைக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளை வைத்து மதுரையில் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். யாரும் சிக்கந்தர் மலைன்னு மாத்தல, யாரும் திருச்செந்துறையை இஸ்லாமிய கிராமம்னு சொல்லல. இரண்டுமே வேட்டியில் வடிகட்டிய பச்சை பொய்கள். உண்மையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி திரும்பி பார்க்க வேண்டும். ஆற்காட்டு நவாபின் ஆட்சியின் கீழே இந்த பகுதிகள் கூட ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது. ஆற்காடு தான் சென்னைக்கு இந்த பக்கம் எடுத்தோம்னா ஃபுல்லா ஆற்காடு தான். அதுக்கப்புறம் வட ஆற்காடு, தென்னார்காடு. இந்த ஆற்காட்டு பகுதியிலேயே பெரும்பான்மையான நிலங்கள் அவன் தான் நவாபு தான் வரி வசூல் பண்றாரு. அப்ப நிலம் யாருக்கு சொந்தம்? நவாபுக்கு சொந்தமாக இருந்திருக்கிறது. அப்படி நவாபுக்கு சொந்தமாக திருப்போரூர் இருக்கு இல்லையா,
திருப்போரூரில் கந்தசாமி கோயில் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கோயில் 10ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கலாம். இப்போது இருக்கின்ற இந்த வடிவத்தில் கட்டப்பட்டது 17ஆம் நூற்றாண்டில். சிதம்பரசாமி அடிகள் என்று மதுரையைச் சேர்ந்த ஒரு சாமியார் திருப்போரூருக்கு வந்து இங்கே முருகன் குடிகொண்டிருக்கிறான், அவனுக்கு கோட்டம் கட்ட வேண்டும், கோயில் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தவுடன் 650 ஏக்கரை தானமாக வழங்கியது எந்த இந்துவும் அல்ல, ஆற்காடு நவாபு அந்த நிலத்தை வழங்கினார். மயிலாப்பூரில் கோயில் இருக்கிறது. கோயில் இருந்தால் கோயிலுக்கென்று ஒரு தெப்பம் வேண்டும், அந்த தெப்ப குளத்தை கட்டுவதற்கு நிலம் வேண்டும். உடனே ஆற்காடு நவாபு கொடுத்தார். அந்த இடத்தில் தான் இப்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலினுடைய தெப்பக்குளம், இன்றைக்கும் பஸ் ஸ்டாப்ல இறங்கினோடனே தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளத்திற்கு நிதியுதவி செய்தவர், இடத்தை கொடுத்தவர் ஆற்காடு நவாப். இது மட்டுமா? காஞ்சிபுரத்தில் இருந்து செய்யூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, காஞ்சி மாவட்டத்தில், அன்றைய காஞ்சி மாவட்டம். சென்னை பாண்டிச்சேரி கடற்கரை சாலையில் இடைக்களி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடைக்களி என்ற ஊரிலிருந்து நேராக சென்றால் நயினார் குப்பம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த நயினார் குப்பத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தோப்பு இருந்தது. அந்த தோப்பில் ஒரு தூண் இருந்தது. அந்த தூணில் ஒரு கல்வெட்டு இருந்தது. அந்த கல்வெட்டு செதுக்கப்பட்ட ஆண்டு 1644. விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம். அந்த கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்கின்றன 4 பெயர்கள். புண்ணிய காரியத்திற்காக மா, பழா, வாழை என்று தோட்டத்தில் விளைச்சல் மிகுந்த நிலங்களை எல்லாம் அள்ளி எடுத்து இந்து கோயில்களை கட்டி கொள்வதற்காக, இந்து கோயிலின் நலன்களை பராமரிப்பதற்காக எழுதி கொடுத்தார்கள். 4 பேர் எழுதி கொடுத்தார்கள். ரெகனா ராவுத்தர், நல்லன் ராவுத்தர், அல்லி ராவுத்தர், கான் ராவுத்தர் என்று 4 இஸ்லாமியர்கள் இந்து கோயிலுக்காக தங்களுடைய சொந்த நிலங்களை எடுத்து வழங்கி இருக்கிறார்கள். அந்த நிலம் அவர்களுக்கு அரசர்களால் கொடுக்கப்பட்டது. அரசன் கொண்டிருந்தால் என்ன, செந்தில் ஆண்டவன் குடியிருக்க நாங்கள் கொடுக்க மாட்டோமா என்று முருகன் கோயில் கட்டுவதற்கு இந்த 4 இஸ்லாமியர்களும் நிலத்தை எடுத்து கொடுத்தார்கள் என்று விஜயநகர பேரரசின் பெயரால் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மேலக்கொடுமலூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த மேலக்கொடுமலூரில் குமரக்கடவுள் கோயில் என்று ஒன்று இருக்கிறது. அந்த குமரக்கடவுள் கோயில் 1920களில் கட்டப்பட்டது. 2004ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டு புனரமைக்கப்பட்ட போது முருகனுக்கு 2 பக்கத்திலும் வள்ளியும் தெய்வானையும் மட்டுமல்ல, கூடுதலாக ஒரு சிலையை வைத்தார்கள் அந்த ஊரினுடைய மக்கள். அந்த சிலையில் இருப்பவர் வேறு யாரும் கிடையாது, கிழவன் சேதுபதி என்று நாம் எல்லாம் புத்தகங்களில் படித்த ராமநாதபுரத்தின் ராஜாவாக இருந்தவர், அவருடைய அமைச்சரவையிலே அரசவை கவிஞராக இருந்த புலவர் முகமது மீர் ஜவாது என்பவருடைய சிலையை முருகன் வள்ளி சிலைக்கு பக்கத்தில் தமிழன் 2004இல் வடித்து வைத்தான். வடித்து வைத்தது மட்டுமல்ல, அந்த கோயிலுக்கு உள்ளே சென்றால் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வெட்டில் குமரையா பதிகம் என்று படிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குமரையா பதிகத்தை எழுதியவர் தான் வெளியே சிலை வைக்கப்பட்ட புலவர் ஜவாது. அந்த ஜவாது புலவருக்கு சிலை வைத்து அவர் எழுதிய குமரையா பதிகம். ஜவாது புலவர் எதற்காக குமரையா பதிகம் எழுதினார்? அது மட்டுமல்ல, பாண்டிச்சேரியில் இன்றைக்கும் நீங்கள் போனால் ஒரு கோயிலை பார்க்கலாம், ரொம்ப பிரபலமான கோயில், கௌசிக பாலசுப்பிரமணியர் கோயில் என்று ஒரு முருகன் கோயில் இருக்கிறது. அந்த முருகன் கோயிலுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அறங்காவலர் யார் தெரியுமா? நிர்வாகி யார் தெரியுமா? அந்த நிர்வாகியின் பெயர் முகமது காதர். முகமது காதர் எப்படி ஒரு இந்து கோயிலினுடைய நிர்வாகியாக இருக்கலாம்? கேள்வி வருகிறதா? வருகிறது. அந்த கோயிலை கட்டியவருடைய பெயர் தெரியுமா? 1940ஆம் ஆண்டு மதுரையில் பிறந்து 1969இல் புதுச்சேரியில் முத்துமாரியம்மன் கோவிலை கட்டி 1970இல் அதே புதுச்சேரியில் சுப்பிரமணியர் ஆலயத்தை நிறுவுவதற்காக அடிக்கல் நாட்டி, இவர் எப்படி எங்களுக்கு கோயிலை கட்டலாம் என்று பல பார்ப்பனர்களால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு, பல்வேறு நெருக்கடிக்கு இடையிலும் தன்னுடைய அயராத திருப்பணியால் 1977ஆம் ஆண்டு அதே புதுச்சேரியில் பாலசுப்பிரமணியர் ஆலயத்தை கட்டியவருக்கு பெயர் முகமது கௌஸ். இப்படி தமிழ்நாட்டின் வரலாற்றெங்கிலும் இவர்கள் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் எந்த இடத்திலும் முருகனை புறந்தள்ளியவர்கள் இல்லை.
குன்றக்குடி ஆதீனத்தினுடைய பதிவுகளில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பு என்ன சொல்லுகிறது தெரியுமா? பழனியிலே முருகன் கோவில் இருக்கிறது இல்லையா? அந்த முருகன் கோவிலில் பின்பக்கமாக வந்து ஊதுவற்றி ஏற்றி வைத்து ஆண்டுதோறும் இஸ்லாமியர்கள் சிறப்பாக வழிபாடு நடத்துவார்கள் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கொடிமரத்தை தாண்டி உள்ள விடமாட்டேன்னு நிப்பாட்டி வச்சிருக்கிறான். என்ன பேசுகிறார்கள் அந்த மாநாட்டில்? முருகன் இந்து கடவுள், முருகன் இந்து கடவுளாக எப்படி மாறினார்? தமிழ்நாட்டில் முருகனுடைய வரலாறு என்பது 3000 ஆண்டுகளுக்கும் பழமையானதாக இருக்கிறது. சங்க இலக்கியம் என்று நாம் சொல்லுவோம். 8 தொகையும் 10 பாட்டும். அந்த 8 தொகையும் 10 பாட்டும் சேர்ந்ததுதான் சங்க இலக்கியம். அந்த சங்க இலக்கியத்திலே அகநானூறு, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை என்று பல்வேறு பாடல்கள் இருக்கின்றன. அந்த பாடல்கள் அத்தனையிலும் அகநானூறு என்பது ஒரு தொகுப்பு, புறநானூறு என்பது ஒரு தொகுப்பு. இந்த அகநானூறு, புறநானூறு தான் தமிழ்நாட்டு தமிழர்களினுடைய கடந்த கால வரலாறு எப்படி இருந்தது என்பதை நமக்கெல்லாம் படம் பிடித்து காட்டிய எச்சங்கள். அந்த படம் பிடித்து காட்டப்பட்ட வரலாற்றில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? ஒரு புலவர் பாடுகிறான். அந்த புலவனுக்கு பெயர் மருதன் இளநாகனார். அந்த மருதன் இளநாகனார் என்கின்ற புலவர் தமிழ்நாட்டில் வரலாற்றில் முக்கியமாக நம்மால் கவனிக்கப்பட வேண்டிய நபர். ஏனென்றால் ஒரே ஒரு செய்தி, தமிழர்களுக்கென்று ஒரு குணம் இருக்கிறது. அந்த குணம், தமிழர்கள் எந்த காலத்திலும் அமைதியை விரும்புபவர்கள். போர் என்று வந்துவிட்டால் நிலைமை வேறு. ஆனால் எல்லா நேரங்களிலும் அமைதி என்பது நிலவ வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு தமிழர்களினுடைய எல்லா காலத்திலுமான கோரிக்கை. அந்த புறநானூற்றில் மருதநில நாகனார் 55வது பாடல், அந்த 55வது பாடலில் எழுதுகிறார், முருகன் குடிகொண்டுள்ள செந்தில் கடலோர மணலின் எண்ணிக்கையை காட்டிலும் பல்லாண்டு காலம் வாழ்க. யார? பாண்டியன் இளவந்திகை துஞ்சிய நன்மாறன் என்கின்ற பாண்டிய மன்னனை பார்த்து, திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்தில் முருகன் அருளாசி பெற்ற அந்த மணலை எப்படி யாராலும் எண்ண முடியாதோ அப்படி எண்ண முடியாத ஆண்டுகளுக்கு நீ பல்லாண்டு காலம் வாழ்வாய். ஆனால் என்ன செய்தால் அப்படி வாழ்வாய் என்பதை அவர் பேசியிருக்கிறார். என்ன செய்தால் அப்படி வாழ்வாய் என்று சொல்கிறார் என்றால், கடுஞ்சினத்த கொள்களிரும் கதழ்வரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர்தேரும் நெஞ்சுடைய புகன் மறவரும். கடுஞ்சினத்த கொல் களிரும், கடும் கோபத்தால் எதிரில் வருகின்ற அத்தனை பேரையும் மிதித்து கொள்ளுகின்ற யானைகளை உடைய படையும், கதழ்வரிய களிமாவும் மிக பெரும் பொருட்செலவை ஏற்படுத்தக்கூடிய குதிரை படையும், நெடுங்கொடிய நிமிர்தேரும் உயர்ந்து ஓங்கி யார் பார்த்தாலும் அஞ்சத்தக்க வகையில் இருக்கின்ற பெரிய தேர்களையும், நெஞ்சுடைய புகன் மறவரும் மார்பில் கவசங்களை தாங்கிய வீரம் மிக்க போர் வீரர்களும், இந்த 4 படைகளையும் கொண்டதுதான் ஒரு அரசனுக்கு அழகு. நெடுங்கொடிய நிமிர்தேரும் நெஞ்சுடைய புகன் மறவரும் என 4 மாண்டதாயினும் மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அறம்பழுவாது நடக்கின்றவன் எவனோ அவன்தான் நல்ல அரசன். அந்த அறம்பழுவாத தன்மை என்பது எது என்றால், அதனால் நமர் என கோல் கோடாது, பிறர் என குணம் கொள்ளாது, ஞாயிற்றன்ன வெந்திரல் ஆண்மையும் திங்கள் அன்ன தன்பெருஞ்சாயலும் வானத்தன்ன வன்மையும் 3 உடையாயாகி இல்லோர் கையற நீ நீடு வாழிய நெடுந்தகை. என்ன சொல்கிறார்? நமரென கோல் கோடாது. இவன் நம்மாளு அப்படின்றதுனால அவனை குற்றங்களில் இருந்து காப்பாற்றாதவனாக, இவன் வேற ஆளு அப்படின்ற காரணத்தால் அவனை செய்யாத குற்றத்தில் சிக்க வைப்பவனாக நீ இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் வெயில் எப்படி அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறதோ, நிலவின் குளிர் எப்படி அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறதோ, வானின் மழை எப்படி அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கிறதோ, அப்படி பொது உடைமையுடையவனாக நீ இருந்தாய் என்றால் நீ திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய குமர கடவுளின் அருளாசி பெற்ற மணலின் எண்ணிக்கையை விட நீண்ட காலம் வாழுவாய். ஒரு முருக பக்தன் எப்படி இருக்க வேண்டும்? நமர் என கோல் கோடாது, பிறர் என குணம் கொள்ளாது. இந்த மோடி அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு பெண்ணை சில மிருகங்கள் பாலியல் வன்கொடுமை செய்து அவளுடைய கருவை சிதைத்து கொடூரமாக அவளை வன்கொடுமை செய்து புணர்ந்தார்கள். அந்த வன்கொடுமை செய்த 11 பேரை சிறையில் அடைத்தது அன்றைய அரசுகள். ஆனால் மோடி என்ன செய்தார் தெரியுமா? அந்த 11 பேரின் நன்னடத்தை காரணமாக விடுவித்தார். அவர்கள் வெளியில் வந்தவுடன் ஒருத்தர் போய் மாலை போட்டார்.
அந்த மாலை போட்டவர் சொல்கிறார், அவர்கள் பிராமணர்கள், அதனால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள், இதை செய்யக்கூடாதுன்றார். மனு தர்ம சாஸ்திரம் சனாதன தர்மம் என்று பேசுகிறார்களே, அந்த மனு தர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? ஒரு பார்ப்பனர் குற்றம் செய்தால், அவர் கொலையே செய்தவராக இருந்தாலும், அவர் குடுமியில் இருக்கக்கூடிய நுனி மயிரை மட்டும் வெட்டி அவரை விட்டுவிட வேண்டும். ஒரு சூத்திரன் ஒருபடி நெய்யை திருடி விட்டான் என்றால் அவனுடைய தலையை வெட்டி போட வேண்டும். இதை செய்யாத ஒருத்தன் தான் நல்லவன், அவன் ஒருத்தனுக்கு தான் முருகனோட அருள் கிடைக்கும்னு யாரு சொல்றா? புறநானூறு பாட்டு 55 மருதன் இளநாகனார் சொல்லுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே உன்னுடைய தத்துவத்தை எரித்து பொசுக்கி, திங்கள் பொதுவானது, நிலவு பொதுவானது, வானில் இருக்கக்கூடிய மழை பொதுவானது, சூரியன் பொதுவானது, அதுபோல பொதுவானவனாக நடந்து கொள்வோன் தான் நல்ல மன்னன் என்று இலக்கணம் பாடிய, இலக்கியம் பாடிய மூத்தவர்கள் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டில் முஸ்லிம்களை ஜேசிபி வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாய் பேசுகிறது என்றால், அந்த நாயை என்ன செய்ய வேண்டும் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்ன கூவுகிறான்? நேற்று பவன் கல்யாண் என்கின்ற அந்த பவர் ஸ்டார் நடிகர் என்ன கூவுகிறார்? முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த பூமி இந்த பூமி என்று கூவி இருக்கிறார். சரி, முத்துராமலிங்க தேவருக்கே வருவோம். அந்த முத்துராமலிங்க தேவர் எப்படிப்பட்டவராக வாழ்ந்தார் என்பதை கொஞ்சம் எடுத்து பின்னோக்கி ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு பரவலான நம்பிக்கை உண்டு, அவர் ஒரு இஸ்லாமிய பெண்ணின் தாய்ப்பாலை குடித்து வளர்ந்தவர் என்று. ஆனால் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கின்றன. அவர் ஒரு அடிப்படையை சொல்லுகிறார். பக்குவப்பட்ட ஒருவன் இந்து கோவிலில் காட்டுகின்ற தீப வெளிச்சத்தையும், கிறிஸ்தவர் வணக்கத்தில் வைக்கின்ற மெழுகுவர்த்தியின் ஒளியையும், முகமதியர் ஊதுபத்தியில் காண்கின்ற சுடரையும் தன் சரீரத்தின் இருட்டை போக்கி எழுப்ப வேண்டிய ஞான விளக்கின் சொரூபம் என்பதை காணுகிறார். முத்துராமலிங்க தேவர் என்ன சொல்றாரு? மசூதியில் மணக்கின்ற ஊதுபத்தி நறுமணமும், தேவாலயத்தில் ஒளிருகின்ற மெழுகுவர்த்தி ஒளியும், கோவில்களிலே சுடர் விடுகின்ற தீப விளக்கின் ஒளியும் மூன்றும் நம்முடைய இருட்டை போக்குகின்றன என்று முத்துராமலிங்க தேவர் சொல்லுகிறார். அந்த தேவரின் பெயரை சொல்லி இன்றைக்கு அந்த சாதிக்காரர்களை கலவரத்துக்கு கூப்பிடுகிறான் ஆந்திராவில் இருந்து வந்த ஒரு துணை முதலமைச்சர். என்ன துணிச்சல் இருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு தலைவரின் பெயரை சொல்லி அந்த சாதிக்காரர்களை நீ கலவரத்துக்கு அழைப்பாய்? அந்த மேடையிலேயே பேசுகிறான். என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? இஸ்ரேல் இருக்கு இல்லையா, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பெரிய யுத்தம் நடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள், தினசரி செய்தித்தாள் படிப்பவர்கள், உங்களுக்கு அந்த செய்திகள் நன்றாக தெரிந்திருக்கும். இஸ்ரேல் ஏன் யுத்தம் நடத்துது? பாலஸ்தீன் தனி நாடு வேண்டும் என்று அங்கே கோரிக்கை. அந்த பாலஸ்தீனத்தை கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேல் போரை வலிந்து நடத்துகிறது. அந்த பாலஸ்தீனத்தை கேட்பவர்கள் யார்? அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள். இன்றைக்கு இஸ்ரேல் என்று இவர்கள் வைத்திருக்கக்கூடிய மொத்த நிலப்பரப்பும் பாலஸ்தீனமாக இருந்தது ஒரு காலத்தில். அதிலே உள்ளே நுழைந்த யூதர்கள் இன்றைக்கு அதை இஸ்ரேலாக மாற்றிவிட்டு பாலஸ்தீன் கொடுக்க மாட்டேன் என்று ஓரங்கட்டி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களை, லட்சக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நடப்பது. அந்த ஆட்டுக்குட்டி தமிழ்நாட்டு மேடைக்கு வந்து சொல்லுகிறது, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 0.2%. அந்த 0.2% யூதர்கள் தங்களுடைய உரிமைக்காக போர் நடத்துகிறார்கள். யூதர் உரிமைக்காக போர் நடத்துகிறார் என்று சொன்னால் நாம் சிரிப்பதல்ல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதன் சிரிக்கிறான். இஸ்ரேலில் நடப்பது இனப்படுகொலை, பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், இதை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அமெரிக்காவில் குடியேறி இருக்கக்கூடிய யூதர்கள் கண்டிக்கிறார்கள். அந்த நாட்டை பார்த்து, அந்த இஸ்ரேலை பார்த்து இன உரிமை போராட்டம் என்று ஒருத்தன் பேசுறான்னா அவனுக்கு இனம்னாலும் என்னன்னு தெரியல, உரிமைனாலும் என்னன்னு தெரியல, போர்னாலும் என்னன்னு தெரியல, ஆட்டம்னாலும் என்னன்னு தெரியல. இது எதுவுமே தெரியாம என்ன சொல்லுகிறார்? 5300 ஆண்டுகளாக தமிழ் நாகரிகம் வளர்ந்ததற்கு காரணம் கடவுள் நம்பிக்கை. 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் கீழடியில் பானை ஓடுகள் கிடைக்கின்றன. அந்த பானை ஓட்டில் குவிரன் ஆதன் என்று பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. எழுத படிக்க தெரிந்தவனாக இருந்திருக்கிறான். திராணி உள்ளவனாக இருந்தால் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்தி கல்வெட்டுக்களை உன்னால் காட்ட முடியுமா? ஏன்னா அப்போ ஒரு மொழியே கிடையாது.
ஏன் 5300 ஆண்டுகளுக்கு பழமையான சமஸ்கிருத ஏடுகளை உன்னால் காட்ட முடியுமா? பொய்யான போட்டோஷாப் பொய்களை மட்டும்தான் உன்னால் காட்ட முடியுமே தவிர ஒரு காலத்திலும் உன்னால் உண்மையை சொல்ல முடியாது. 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட தமிழருடைய நாகரீகத்தில் சிவன் இல்லை, முருகன் இல்லை, திருமால் இல்லை, காளி இல்லை, கொற்றவை இல்லை, யாரும் இல்லை. மனிதர்கள் வாழ்ந்தார்கள், பகுத்தறிவானவர்களாக வாழ்ந்தார்கள். ஆதன் குவிரன் என்று பெயர் வைத்திருக்கிறான். ஆதன் என்றால் இந்த உலகத்துக்கே ஒளி தருகின்ற சூரியன். அந்த சூரியனின் பெயரை வைத்து பானை ஓட்டில் மனிதனுக்கு பெயர் வைத்ததாக பொறித்திருக்கிறான் என்றால் தமிழன் அந்த காலத்திலேயே முற்போக்கானவனாக வாழ்ந்திருக்கிறான், பகுத்தறிவாளனாக வாழ்ந்திருக்கிறான். அந்த தமிழனிடம் வந்து இன்றைக்கு பேசுகிறார்கள், இந்தியா இஸ்லாமிய நாடாக மாறப்போகிறது, இந்துக்களே உஷார் என்று பேசுகிறான். சரி, அது மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா? தமிழ்நாட்டில் இன்றைக்கு என்னென்ன சிக்கல் இருக்கிறது? இது எல்லாவற்றுக்கும் காரணம் முஸ்லிம் என்று கைகாட்டி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நம்ம ரங்கராஜு பாண்டே அவர் சேனலை ஓபன் பண்ணீங்கன்னா முருகன் முஸ்லிம் கடவுளா அப்படின்னு தம்ப்நெயில் போட்டு வீடியோ ஓட்டி கொண்டிருக்கிறார். முருகன் என்ன கடவுள்? நான் சொல்லல. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதர் என்கின்ற முருக பெருந்தொண்டர் பாடுகிறார். கொடுஞ்சூரன் நடுங்க வெற்பை இடிக்கும் கலாப தனிமையில் ஏறும் ராவுத்தனே, கந்தனே, கடம்பனே, குமரனே, செந்திலே என்று பாடவில்லை. முருகனை பார்த்து என்ன சொல்லி பாடுகிறார்? ராவுத்தனே என்று பாடுகிறார் அருணகிரிநாதர். ராவுத்தனே என்று மட்டும்தான் பாடினாரா? அந்த ராவுத்தனை பார்த்து அவர் என்ன செய்தார் தெரியுமா? கோயிலுக்கு போனா என்ன செய்வீங்க? வணங்குவோம் இல்லையா? அவர் என்ன செய்தார் தெரியுமா? சுராதி பதிமால் அயனொடு சலாமிடு, சுவாமிமலை முருகனுக்கு சலாம் போடு என்று இஸ்லாமியர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை பயன்படுத்தி முருகனை அர்ச்சிக்கிறார் என்றால் இங்கே எந்த காலத்திலும் இந்த இரண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சண்டைக்காரர்களாக இருந்ததே இல்லை என்பதுதான் வரலாறு. அந்த வரலாற்றை புறந்தள்ளிவிட்டு சிக்கந்தர் மலை என்று நாம் பெயர் வைப்பதாக பொய் சொல்லி அந்த மலையிலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை அடியோடு பெயர் தடுப்பதற்கான கூட்டத்தை தான் நேற்று மதுரையில் நடத்தி இருக்கிறார்கள். மதுரைக்கு போய் நம்முடைய ட்ரைப்ஸ் என்கின்ற ஊடகத்தில் இருந்து பத்திரிகையாளர்கள் அரவிந்த் மற்றும் பத்திரிகையாளர் சதீஷ் ஆகியோர் அங்கு சென்று நேரடியாக மக்களிடம் வாக்குமூலம் வாங்கிவிட்டு இன்றைக்கு அந்த ட்ரைப்ஸ் ஊடகத்தில் பதிவாகி இருக்கிறது. அந்த மக்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், நாங்க பழக்க வழக்கத்துக்கு ஒண்ணுன்னா சும்மா இருக்க மாட்டோம். இவனும் என்ன சொல்றான்? இந்து பழக்க வழக்கம் அப்படின்னு தான் சொல்றான். அட சங்கி பயலே, மதுரக்காரை சொல்ற பழக்க வழக்கமே வேறடா, நீ சொல்ற பழக்க வழக்கம் வேறடா. இவன் என்ன பழக்க வழக்கம் சொல்றான்? கோயிலுக்குள் பார்ப்பனர் அல்லாதார் நுழையக்கூடாது, சூத்திரன் உயர் பதவிகளுக்கு வரக்கூடாது, உச்சநீதிமன்ற நீதிபதியாக தலித்து வருவது சிக்கல், உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஓபிசிக்கள் வருவதில் சிக்கல், உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக ஓபிசிக்களை நியமிப்பதில் சிக்கல். இதுதான் அவர்கள் சொல்லுற பழக்க வழக்கம். மதுரக்காரன் பழக்க வழக்கம். பக்கத்திலே ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டை கூட்டு வச்சு இவனுக்கு ஒண்ணுனா நான் என்ன பண்ணுவேன், போடா வெளியே அப்படிம்பா. இதுதான் தமிழ்நாட்டு மண். இதுதான் பெரியார் கற்றுக் கொடுத்த அரசியல் பகுத்தறிவு, அரசியல் பக்குவம். இதை புரிந்து கொண்டவர்கள் தமிழ்நாட்டு தமிழர்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மயிலேறும் முருகனை, ராவுத்தனை அதே ராவுத்தனுக்கு எதிராக நிறுத்த பார்க்கிறார்கள். அந்த முருகனும் ராவுத்தனுக்கு எதிராக வேல் தூக்க மாட்டான். இங்கே இருக்கக்கூடிய ராவுத்தனும் அந்த முருகனுக்கு எதிராக எதையும் எழுப்ப மாட்டான். இரண்டு பேரும் இணக்கமாக வாழுகின்றது தான் இந்த தமிழ்நாடு என்றால் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் இரண்டு அடிப்படையான விஷயங்களுக்குத்தான் இந்தியாவில் இன்றைக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று சனாதன மாடல், இன்னொன்று திராவிட மாடல். இந்த சனாதன மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சொல்லவில்லை, இதற்கு முன்னால் பேசிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? இன்றைக்கு நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். எதற்காக? தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அந்த நிதியை கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறது ஒன்றிய அரசு. காரணம், புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. புதிய கல்விக் கொள்கையை இதற்கு முன்னால் கொண்டு வந்தார் ராஜாஜி. 1953ஆம் ஆண்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தார் ராஜாஜி. அதைத்தான் குலக்கல்வி சட்டம் என்று நாம் எதிர்த்தோம். அந்த சட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, திராவிடர் கழகம் மட்டுமல்ல, அன்றைக்கு ஃபார்வர்ட் கட்சியை நடத்தி கொண்டிருந்த பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களும் சேர்ந்துதான் எதிர்த்தார்.
அந்த எதிர்ப்புக்கு அவர் ஒரு முக்கியமான காரணத்தை சொல்லுகிறார். குதிரை கீழே தள்ளியதோடு நிற்காமல் குழியையும் தோண்டிற்றாம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. உடனே அன்றைக்கு நான் பல நல்ல காரியங்களை செய்தேன், அதை அப்போதும் பலர் எதிர்த்தார்கள், இப்போதும் நான் செய்கின்ற இந்த நல்ல காரியத்தை எதிர்க்கிறார்கள், இதன் அருமை பின்னால் தான் தெரியும் என்று ராஜாஜி சொல்லுகிறார். முன்பு ஆலய பிரவேச சட்டத்தை கொண்டு வந்த போது எதிர்த்தவர்கள் நாங்களா அல்லது உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு குலக்கல்வி திட்டத்தை ஆதரிக்கின்ற சனாதனிகளா என்று கேள்வியை எழுப்பியவர் பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்கள். அவரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் திராவிடத்துக்கு எதிராக அரசியல் செய்வதற்காக துளிர்விட்டிருக்கிறது இந்த சங்கி கூட்டம். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் தமிழ்நாட்டில் வந்து இந்த பெரியவர்களின் பெயரை உச்சரித்து மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு ஆள் திரட்டுவார்கள். அன்றைக்கே பசும்பொன்னார் எச்சரித்தார், தனக்குள்ள பதவி, அதிகாரம், போலீஸ், இராணுவம் ஆகியவற்றை யாரும் ரொம்ப நாள் நம்பி நாட்டை ஆண்டுவிட முடியாது என்று எச்சரித்தார். அந்த எச்சரிக்கை இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கும் பொருந்தும். இந்த இராணுவ பலமும் இந்த அதிகார பலமும் நீண்ட நாள் உனக்கு நீடிக்காது என்பதால் தான் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை என்கின்ற கால்களை பிடுங்கி உன்னை சிறுபான்மை பாஜக அரசாக உட்கார வைத்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டு மக்கள். அதை சாதித்து காட்டியவர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு இவர் எதிர்கொண்டிருப்பது இந்திய பாசிசம் அல்ல, சர்வதேச பாசிசம். மோடி ட்ரம்போடு கைகோர்த்திருக்கிறார், மோடி இஸ்ரேலோடு கைகோர்த்திருக்கிறார். இவர்களோடு கைகோர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மதவாதத்திற்கு எதிரானவர்களை எல்லாம் ஒடுக்குவதற்கான வேலையை செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக நம்முடைய அரசு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய சனாதன மாடல் முற்பிறவியில் செய்த பாவத்தால் மாற்றுத்திறனாளிகள் பிறக்கிறார்கள் என்று சொன்னது. ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தி நியமனம் நேற்றைக்கு தொடங்கிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாற்றுத்திறனாளர்கள் அணி ஒன்று தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் கடவுளின் குழந்தைகள் அல்ல, அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கான உரிமையை நிலைநாட்டுவோம் என்று சொன்னவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். சனாதன மாடல் என்ன சொல்லுகிறது? தகுதி உள்ளவன் தான் வாய்ப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறது. அதைத்தான் கலைஞர் கேட்டார். 43 ஆண்டுகளாய் நாம் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன, தைத்ததென்ன, கிழித்து தைத்ததுதான் என்ன 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 என்று. அவர் கொடுத்த வாய்ப்புகளால் தான் இந்தியாவுக்கே மருத்துவ தலைநகரமாக தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பகுதியிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறதா? அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது தெரியுமா? வெறுமன கை கால்களில் முடிந்துவிட்டால் கட்டு போடுவதற்கு மட்டுமல்ல, இன்றைக்கு பிரசவம் வரைக்கும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடத்தப்படுகிறது. மருத்துவ நல்வாழ்வு மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். நீட் என்ற தேர்வை காட்டி அனிதாக்களை கொலை செய்வது சனாதன மாடல். அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து தமிழ்நாட்டில் 700 பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக தேர்வு எழுதுகிறான்னா அதுல 350 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் என்று மாற்றி சாதித்து காட்டியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள். பெண்கள் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது, அடுப்படிக்குள் முடங்க வேண்டும் என்று சொன்னது சனாதன மாடல். நம்முடைய மாடல் என்ன சொன்னது? பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு என்று மாற்றி காட்டியது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட் வந்தது. அந்த ரிசல்ட்டில் 170 பேர் பெண்கள் தேர்வு பெற்றிருக்கிறார்கள். பெண்களுக்கு கொடுக்கப்பட்டது 33%. அதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட இடம் 70%. இதுதான் பெண்கள் முன்னேற்றத்திற்கு திராவிட மாடல் செய்து காட்டியது. சனாதன மாடல் என்ன செய்யும்? பெண்களை அம்மணமாக்கி நிர்வாணமாக மணிப்பூர் வீதிகளில் இழுத்து வரும். அவர்களுக்கு மலர் மாலை சூட்டி அவர்களுக்கு மகுடம் தரித்து தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்களாக அவரை வளர்த்துவிடும். சனாதன மாடல் என்பது ஒன்றை ஒப்புக்கொள்ள அவர்களுக்கு மனம் மறுக்கிறது. இவ்வளவு பெரிய இந்து மக்கள் மாநாட்டை நடத்தினான் இல்லையா? இந்துக்களாக ஒன்று சேருவோம்னு சொன்னான் இல்லையா? ஆமா, இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேருவோம். ஒன்று சேர்ந்து என்ன செய்ய போறோம்? கருவறைக்குள்ள போவோமா? பூஜை நடத்துவோம்? மக்கள் கேட்கிறாங்க, மதுரைக்காரன் கேட்கிறான், கருவறைக்குள் சென்று பூஜை நடத்த என்னை அனுமதிக்க நீ தயாரா? ஆமா, நான் சாமி கும்பிடுவேன், ஆனா நான் பெரியாரின் பெருந்தொண்டன் என்று சொல்லுகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் தமிழர்கள். இந்த நிலையை உருவாக்கி காட்டியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்.
அவர் தமிழ்நாட்டின் இடஒதுக்கீட்டை 69% உயர்த்தி இருக்காவிட்டால் இன்றைக்கு நாமும் இந்த உயரத்தை தொட்டிருக்க முடியாது. அவர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய முடியாமல் போயிருந்தால் நாம் இன்றைக்கு வழக்கறிஞர்களாகவோ வீட்டுக்கு ஒரு பொறியாளர் என்கின்ற நிலைமையை வைத்திருக்கிறோமே, அவர் நுழைவுத் தேர்வை ரத்து செய்யாமல் இருந்திருந்தால் வீட்டுக்கு ஒரு பொறியாளர் இன்றைக்கு கிடைத்திருக்க மாட்டார். அன்னை தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த பார்ப்பானுக்கு வாய் வலிக்கிறது. அந்த வாய் வலித்த பார்ப்பானை கண்டிப்பதற்கு துப்பற்ற முருகன் மாநாட்டை நேற்று நடத்தி இருக்கிறார்கள். அதுல நீதிமன்றம் வேற நேற்று ஒரு கிடுக்கு பிடி போட்டுருச்சு, அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு. இப்ப நம்மகிட்ட அரசியல் பேசாதே அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பேசாம விட்டுருவோமா? பேசுவோம். எப்படி பேசுவோம்? எமர்ஜென்சி அறிமுகப்படுத்தப்பட்டது, முரசொலியில் அறிவிப்பு வெளியாகிறது. என்ன அறிவிப்பு? சிறையில் இருப்பவர்கள் யார் என்ற அறிவிப்பு. இதை வெளியிட விடுவானா? விடமாட்டான். ஏன்னா அது அரசியல் செய்தி. உடனே கலைஞர் என்ன செய்தார் தெரியுமா? அண்ணா நினைவு நாளுக்கு வர முடியாதவர்கள் என்று மாவட்ட வாரியாக சிறையில் அடிக்கப்பட்டவர்கள் பெயரை அச்சிட்டு அந்த இதழில் வெளியிட்டார். அரசியல் பேசாதன்னா இப்படி அரசியல் பேச தெரிஞ்சிருக்கணும். நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, தொல்காப்பியத்தில் 10 பாட்டு இருக்கான். அந்த 10 பாட்டுல முத பாட்டை எழுதினவர் நக்கினாராம். தொல்காப்பியம் எங்க இருக்கு? 10 பாட்டு எங்க இருக்கு? நக்கினார் எங்க இருக்கு? நக்கீரன் எங்க இருக்கு? இது நமக்கு வரல இல்ல, வராததை ஏன் செய்யணும்? பாட்டு வேற பாடுறாரு. அந்த ஆட்டுக்குட்டி சிரிக்குது. அந்த ஆட்டுக்குட்டி சிரிக்கிறத பார்த்ததுக்கு அப்புறமாவது பாட்டை நிறுத்தி இருக்கலாம். தலைவன் மனப்பாடம் பண்ணிட்டு ஒப்பிச்சே தீருவேன்னு ஒத்த கால நின்னுட்டாப்புல. இப்படி அந்த மாநாட்டில் ஒரு இடத்திலாவது முருகனை பற்றி பேசி இருக்கிறார்களா? தமிழ்நாடு அரசு ஒரு முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்தியது. அந்த மாநாட்டில் பாஜக எதிர்ப்பை பேசினோமா? அந்த மாநாட்டில் பகுத்தறிவு பிரச்சாரம் செய்தோமா? முழுக்க முழுக்க ஆன்மீகம் தானே பேசப்பட்டது, முழுக்க முழுக்க முருகன் புராணம் தானே பாடப்பட்டது. ஆனால் அவன் நடத்திய மாநாட்டில் முருகனை தவிர எல்லாத்தையும் பேசுவான். ஏன்னா அவனுக்கு முருகனை பத்தி தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் முருகன் சுப்பிரமணியன், அவன் கறி சாப்பிட மாட்டான். ஆனா அவங்களே சொன்னாங்கல்ல நேற்று திருமுருகாற்று படைன்னு, அந்த திருமுருகாற்று படையை எழுதினவர் நக்கீரன். அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? பழமுதிர் சோலை இருக்கு இல்லையா மதுரையில், 2 படை வீடுகளை கொண்டிருக்கிறது மதுரை. மதுரையில் அந்த 2ஆம் படை கடைசி படை வீடாக கருதப்படுகின்ற அந்த பழமுதிர் சோலை, அந்த பழமுதிர் சோலையை பற்றி நக்கீரன் பாடுறான். என்ன பாடுறாரு தெரியுமா? யானையை அறுத்து அதன் இரத்தத்தை அரிசி திணைமாவில் கலந்து அனைவருக்கும் விநியோகித்தார்களாம். யானை ரத்தம். இது 7ஆம் நூற்றாண்டுல. சரி, யானை அறுக்கிறது இன்னைக்கு சாத்தியம் இல்லை. அதுக்கும் முன்னாடி 2ஆம் நூற்றாண்டுல பாடப்பட்ட அகநானூறு பாடல் ஒன்று இருக்கு, பாட்டு 362. அந்த பாட்டுல இதோட முடிச்சிடுறேன். அந்த பாட்டுல அந்த தலைவி, அகநானூறுனா உங்களுக்கு தெரியும், ஒரு தலைவி இருப்பா, ஒரு தலைவன் இருப்பான், அந்த தலைவிக்கு ஒரு தோழி இருப்பா இல்லையா? அந்த பாட்டினுடைய பேக்ரவுண்ட் சீன் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியல. அந்த பொண்ணுக்கு உடம்பு முடியாத காரணத்தினால அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க? மந்திரிக்க கூட்டு போவோமா, இன்னைக்கு தர்காவுக்கு கூட்டு போவோம், கோயிலுக்கு கூட்டு போவோம், எப்போ மந்திரி சொல்லுங்கப்பா பிள்ளை ஒரு மாலை பேசாமல் இருக்கு, என்ன ஒன்றுன்னு தெரியல அப்படின்னு கூட்டு போவோம்ல. அதே மாதிரி அன்னைக்கு இருந்த அம்மா வேலன் அப்படின்றவரை வெறியாட்டம் நடத்துறதுக்கு வான்னு கூப்பிடுது. அது என்ன வெறியாட்டு அப்படின்னா, அந்த வேலன் என்கின்ற நபர் வெறியாட்டு, அந்த வேலன் அப்படின்றதுனா பூசாரின்னு அர்த்தம். அந்த வேலன் வந்தவுடனே என்ன செய்வார்னா, சிவப்பு மலர்களால் சுற்றி ஒரு வளையம் போடுவார். வளையம் போட்டவர் எருக்கம்பூ மாலையை கழுத்தில் சூட்டுவார். எருக்கம்பூ மாலையை கழுத்தில் சூட்டியவுடன் அங்கே இருக்கக்கூடிய இளமையான ஆடு ஒன்றை பிடிப்பார். அந்த ஆட்டை பிரித்து கழுத்தை அறுத்து அதன் இரத்தத்தை தெளித்து அரிசியில் படைத்து அதை ஊரெல்லாம் போட்டு அதற்கு பிறகு அந்த இரத்தத்தை எடுத்து அந்த பெண்ணின் நெற்றியில் தடவுவான். தடவ வந்தப்ப அந்த தலைவியோட தோழி உள்ள வர்றா. உள்ள வந்து என்ன சொல்றான்னா, வேலனே, இப்படி ஆட்டை அறுத்து திணைமாவில் படைத்து தோழிக்கு நெற்றியில் பூசி விடுகிறாயே, நீ அறுத்த இந்த ஆட்டை அந்த மலைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலம்பனின் மார்பு உண்ணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அது என்னங்க மார்பு உண்ணுமா? மார்புனா ஒண்ணும் கிடையாது, நம்முடைய உள்ளம். அந்த மலையின் மேலே இருக்கக்கூடிய சிலம்பனுடைய உள்ளம் இந்த கரியை உண்ணுமா அப்படின்னு கேட்கிறா. என்ன சொல்ல வர்றான்னா,
அவளுக்கு பிரச்சனை மண்டையில இல்லடா, அவளுக்கு பிரச்சனை இதயத்தில் இருக்குது. அவ இதய பிரச்சனைக்கு தீர்வு அந்த மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலம்பன்ட்டு இருக்குது. நீ வைக்கிற கறி அவன் நெஞ்சில போய் வச்சா மட்டும் நோய் தீந்துருமா? 2 பேரும் ஒன்று சேர்ந்தா தாண்டா தீரும், போடா போக்கத்த வேலே அப்படின்றா அந்த தோழி. இதுல 3 இருக்கு. 1, அந்த வேலன் வெறியாட்டுன்றது முருகனுக்கு நடத்தப்படுகிறது. அந்த முருகனுக்கு நடத்தப்படுகின்ற வேலன் வெறியாட்டில் ஆடு அறுத்து பலியிடப்பட்டிருக்கிறது. செய்தி 1. செய்தி 2, அம்மா சாமியாட கூப்பிட்ட ஒருத்தரை சம்பவம் பண்ணி விட்டுருக்கிறா அந்த தோழி. சாமியாடுனா தீராதுமா, உன் பொண்ணுக்கு காதல் இருக்கு அப்படின்றத ஓப்பனா டிக்ளேர் பண்ணியிருக்கிறா. 3வது, நீ கறி எடுத்தா இது தீராதுரா, கறியை தின்னுட்டு கிளம்பு, இந்த பிரச்சனை வேற ஒரு இடத்துல இருக்குன்னு அவ பகுத்தறிவுவாதியாக பேசி இருக்கிறாள். இது தமிழ்நாட்டு மரபு. ஒரு பாட்டுக்குள்ள இம்புட்டு இருக்கு. நீ வந்துகிட்டு சுப்பிரமணியன் அவர் கறி சாப்பிட மாட்டாரு, கறி சாப்பிட்றேன் கோயிலுக்கு வர மாட்டாங்க, சஷ்டி நாள் அன்னைக்கு விரதம் இருங்க, கந்தஷ்டி கவசம் பாடுங்க. கந்தஷ்டி கவசம் பாட் இங்க இருக்கிற 10 பேரை கூப்பிட்டா பாடிட மாட்டீங்களா? கந்தஷ்டி கவசம் ஆளுக்கு பாதி பாடிட மாட்டீங்களா? கடவுள் மறுப்பாளராகவே இருந்தாலும் அந்த பாட்டு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்து வீட்லையும் கோயிலையும் ஓடிக்கிட்டே இருக்கும் காதை கேட்டா. காலையில எந்திரிச்சோம்னா முதல்ல கந்தஷ்டி கவசம், அடுத்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்னு ஒரு பாட்டு ஓடும். இப்படி வரிசையா ஒரு 10 பாட்டு காதல ஒலிக்காம இன்னைக்கு விடியாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டுவதற்காக இந்த சங்கி வந்திருக்கிறார்கள். நாம் இந்த நேரத்தில் கையில் பற்றி கொள்ள வேண்டியது ஒரே ஒருவரைத்தான், அது முத்தமிழறிஞர் கலைஞரை. அந்த கைகளுக்கு பின்னால் 3 கைகள் ஒளிந்திருக்கின்றன. ஒன்று தந்தை பெரியாரின் கை, இன்னொன்று பேரறிஞர் அண்ணாவின் கை, இன்னொன்று தற்போதைய முதலமைச்சர் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கை. இந்த 3க்கும் சின்னமான திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு ஒளியை கொடுக்க முடியுமே தவிர எந்த தாமரையாலும் ஒளி கொடுக்க முடியாது. தாமரை மலர வேண்டும் என்றாலும் கூட இங்கே சூரியன் இருக்க வேண்டும். தப்பா புரிஞ்சுறாங்க. சண்டை போடுறதுக்கு ஒரு சண்டைக்கு ஆள் வேணும்ல, அவன் பூரா சங்கி ஆயிட்டான். செல்லூர் ராஜு, எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு எஸ்பி வேலுமணி RSS கூட்டம் நடத்தியிருக்காப்ல கோயம்புத்தூர்ல. வெக்கமே இல்லாம மோகன் பகவத்னு ஒரு RSS பார்ப்பனரை கூட்டிட்டு வந்து முருகன் சிலையை அவர் கையில கொடுத்து அவருக்கு வந்து இது பண்ணியிருக்கிறாரு. மோகன் பகவத் என்னைக்காவது அல்லது RSS காரன் என்னைக்காவது வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் என்னைக்காவது முருகனை சாமி கும்பிட்டு பார்த்திருக்கீங்களா? முருகனை கும்பிடுற வழக்கம் தமிழனோடது மட்டும்தான். அந்த தமிழன் முற்காலத்தில் வாழ்ந்த கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் அந்த பழக்கம் இருக்குமே தவிர தமிழர் இல்லாத பகுதியில் முருக வழிபாடு இருக்காது. திருவிழா அப்ப ஒரு கும்மி நடக்கும். என்ன கும்மி? வள்ளி கும்மி அடிக்கிறாங்களா? கும்மி அடிச்சாலும் வள்ளி கும்மி தான். கூத்து நடத்தினாலும் வள்ளி கூத்து தான் இல்லையா? வள்ளி கூத்து தான் நடத்துறான். தெய்வானை கூத்து நடத்துறானா? தெய்வானை பார்ப்பனத்து. வள்ளி தமிழ்நாட்டு பேர். வள்ளிக்குத்தான் சங்க இலக்கியத்தின் 8 தொகையில் இருக்கக்கூடிய எந்த நூலிலும் வள்ளி மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறாள். வள்ளியின் கணவன் முருகனை தெய்வ யானை கணவனாக்கி திருட வந்த பார்ப்பனர்களே, ஒருபோதும் உங்களுக்கு தமிழ்நாடு அடிபணியாது. இந்த தமிழ்நாடு திராவிட மாடலால் நிலை பெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு அங்கத்திலும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய வேலைப்பாடு இருக்கிறது. அடிமேல் அடி வைத்து தமிழ்நாட்டில் எந்த பக்கம் போய் பார்த்தாலும் கத்திப்பாராவா கலைஞர் கட்டியது, அந்த பள்ளிக்கூடம் கலைஞர் திறந்தது, சைதாப்பேட்டை MC ராஜா ஹாசலா அது கலைஞர் புதுப்பித்து தந்தது என்று எந்த பக்கம் போனாலும் கலைஞர் உங்களை பூதமாக நின்று அச்சுறுத்தி கொண்டே இருப்பார். அந்த பூதத்தை பார்த்து நீங்கள் அஞ்சி ஓடுவது மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடக்குமே தவிர உங்களை பார்த்து தமிழன் ஒருபோதும் அஞ்ச மாட்டான். ஏனென்றால் தமிழன் மானம் உள்ளவன். இந்த மண் சுயமரியாதை உள்ளது. இந்த சுயமரியாதை நம்மிடம் இருக்கும் வரைக்கும் எந்த RSS ஆலும் நம்மை வீழ்த்த முடியாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவிற்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் அவன் கள்ளக்குடியை டால்மியாபுரம் என்று பெயர் மாற்ற பார்த்தான். இன்றைக்கு அவனுடைய மத்திய என்கின்ற வார்த்தையை ஒன்றியவாக மாற்றி காட்டி இருக்கிறது நம்முடைய அரசு. அவன் பாரதம் என்று சொன்னால் இது பாரதம் அல்ல, இது இந்தியா தான், வெளியே போடா, வெந்ததை தின்னுட்டு போனியாடா என்று கேட்பதற்கு திராவிட மாடல் அரசு இருக்கிறது. இந்த திராவிட மாடல் தான் இந்தியாவை இந்த சங்கிகளின் பிடியில் இருந்து மீட்பதற்கு வல்லமை உள்ள ஒரே அரசு. அந்த அரசு மீண்டும் ஒரு முறை அமைவதற்கு நாம் அனைவரும் பாடுபடுவோம். இந்த பாசிச பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். வாய்ப்புக்கு நன்றி.